உங்களை விட பெரிய நடிகர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தொடங்கி படாத பாடுபட்டுட்டாங்க. ஆனா அந்த நடிகர்களுக்கும் இப்போ விஜய் கட்சி தொடங்கி இருக்கு. என்ன வேறுபாடம் நீங்க இல்ல, விஜய்க்கு கட்சியில என்னன்னா என்ன ஆச்சரியப்பட வைத்தது அந்த வாலிபர்கள் கூட்டம். இது வேற நடிகர்களுக்கு வந்தது மாதிரி எனக்கு தெரியல. எதையும் செய்ய தயாராக இருக்கிறவன் மாதிரி விஜய் எட்ட சொன்னா இமயத்தை எட்டுறது மாதிரி துள்ளி குதிக்கிற ஒரு ஆர்வம் மிகுந்த ஒரு ஈர்ப்புள்ள தம்பிமார்கள் அவருக்கு பின்னால தேனிடையில தேனீக்கள் திரண்டு மாதிரி திரண்டிருக்காங்க. அரசியல் படுத்த விஜய் விரும்புறாரா இல்லைன்னா முயற்சி பண்றாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இல்லை, எனக்கு என்னன்னா வெளிநாட்டில் இருக்கும் மகன், அவன் அங்கே இருந்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறான். விஜய் நாகப்பட்டினம் வர்றாரு, அவர் பேசுறது அவர் வர்றது எல்லாம் எனக்கு வீடியோவில் பார்க்கணும், நீ கூட்டத்துக்கு போ அம்மா, போய் இந்த அங்கேருந்து நீ வீடியோவை ஆன் பண்ணி எனக்கு அனுப்பிட்டே இது அப்படின்னு ஒரு தம்பி சொல்கிறான். அந்த அம்மா அந்த ஆர்வத்தில் போயிட்டாங்க. மக்கள் மன்றத்தில் ஒரு மதிப்பு கூடியிருக்கிறது. ஒரு கிரவுடு புல்லர் லீடராக அவர் புதிய அவதாரம் எடுத்திருக்கிறார். திமுகவை எதிர்கொள்வதற்கு அணியமாகிவிட்டார். ஆனால் திருவாரூரில் இந்த கேள்வி அவரே கேட்டார். இந்த கூட்டமெல்லாம் ஓட்டு போடாம சும்மானு சொல்றாங்களேன்னு கேட்டதார் ஆரவாரம் செய்தார்கள். அந்த மக்கள் அவருக்கு தான் வாக்களிப்பாங்க. அவருக்கு வருகிற இந்த கூட்டம் அவருக்கு தான் வாக்களிக்கும். இதுல திமுகவுக்கு ஒன்றும் சேதாரம் வராது. ஆனா திமுகவுக்கு சவால் இருக்கு. ஒரு நாள் காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்சு அன்னைக்கே சாயங்காலம் 5 மணி வரைக்கும் 57 இடத்துல அவருக்காக பேசினவனா. ஒரே நாள்ல 57 இடம். விஜய்க்கு நாங்கள் சம்பத்தி நினைவூட்டுகிறேன். இப்படி ஒரு ஆளு செந்தில் பாலாஜி. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக திராவிட இயக்க பேச்சாளர் எழுத்தாளர் ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் 2 வாரம் அவருடைய பிரச்சார பயிர் தான் முடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 4 மாவட்டங்களை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. வர சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா வட சென்னை மற்றும் திருவள்ளூர் பிளான் பண்ணியிருந்தாரு. ஆனால் திமுக 30 விழா சமீபத்தில் கரூர் நடைபெற்றது. கவுண்டர் அட்டாக் கொடுக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா பிரச்சார இடத்தையே மாற்றி அமைச்சிருக்காரு. நாமக்கல் மற்றும் கரூர். எதுக்கு கரூரை தேர்ந்தெடுத்தார் நினைக்கிறீங்க? இல்ல, அவரு அரசியல் எதிரி திமுகன்னு அறிவிச்சிட்டார். ஆமா, அதிகாரத்தில் இருக்கிற கட்சியை வீழ்த்தி அந்த இடத்திற்கு தான் வர வேண்டும் என்று புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிற விஜய் எதிர்பார்ப்பதில் 1000 நியாயம் இருக்கிறது. நான் அதை குறை சொல்லல. ஆனால் திமுகவை வீழ்த்தி விட முடியும் என்று அவர் நம்புவதும் களம் தனக்கு சாதகமாக இருக்கிறது என்று அவர் கருதுவதும் என்னை பொறுத்தவரையில் கற்பனை. ஏன்னா இதைவிட பெரிய அறைகூவல்களையும் ஆபத்துகளையும் சந்தித்த கட்சி திமுக. 184 இடங்கள் பெற்று இந்தியாவில் அதிகமாக தொகுதிகளை பெற்று தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் 72 வெளியேறி திண்டுக்கல்லில் வெற்றி பெறுகிறார். திமுகவுக்கு ஒரு பெரிய தேக்கமும் பின்னடைவும் தொடர்ந்து ஏற்பட்டு 77 திமுக ஆட்சிக்கு வர முடியவில்லை. திமுக எதிர்கட்சியாக வருகிறது. எம்ஜிஆர் முதலமைச்சராகிட்டார். தம்பி விஜய் கணக்கு தான். 77 எம்ஜிஆர், 67 அண்ணா, 2026 நான் என்று அவர் வருகிறார். அது ஒன்றும் குறையில்லை. ஆனால் அதற்கு முன்னாடி அவங்களுடைய அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் அது விஜய்க்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? டைரக்டா அவங்க கட்சி ஆரம்பிச்சோன்னே சிஎம் ஆகலை இல்லையா? அண்ணாவும் சரி எம்ஜிஆர் அவர்களும் சரி. அண்ணாவோட யாரையும் கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா அண்ணாவினுடைய அறிவு, அண்ணாவினுடைய ஆற்றல், அண்ணாவினுடைய தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கிற பங்களிப்பு அது வேற. ஆனால் தம்பி விஜய்க்கு ஒரு மக்கள் மன்றத்தில் ஒரு மதிப்பு கூடியிருக்கிறது. ஒரு கிரவுடு புல்லர் லீடராக அவர் புதிய அவதாரம் எடுத்திருக்கிறார். திமுகவை எதிர்கொள்வதற்கு அணியமாகிவிட்டார். ஆனால் லண்டன் வில் டேக் இட் என்றான் வின்ஸ்டன் சர்ச்சில் 2வது உலக மகா யுத்தத்தில். நாஜி படைகளினுடைய நாச தாக்குதலுக்கு லண்டன் ஆளான பொழுது அந்த லண்டன் மாநகரத்தினுடைய தெம்ஸ் நதிக்கரை ஓரத்தில் வாழ்ந்த மக்கள் இனிமேல் இங்கே வாழ முடியாதா என்று கவலைப்பட்ட பொழுது, இங்கே இனிமேல் இருக்க முடியாதென்று பிறந்த மண்ணை விட்டு அகதிகளாக புலம்பெயர்ந்தவர்கள் போன பொழுது வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்களுக்கு மத்தியில் பேசினான். ஐ நெவர் குவைட் டெஸ்பேர். நான் நம்பிக்கையோடும் சோர்வில்லாமலும் இருக்கிறேன். நதிக்கரைகளில், காடுகளில், மலைகளில் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டேன், பின்னால் வாருங்கள். லண்டன் வில் டேக் இட் என்றார். நாஞ்சில் சம்பத் உங்கள் மூலமாக சொல்லுகிறேன், டிஎம்கே வில் டேக் இட்.
மக்கள் வந்து அவரை முதல் முறையாக பார்க்கறதுக்கு அவளோட வராங்க. கிட்டத்தட்ட ஒரு போகிற இடங்கள் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க. அதில் எந்த இதுவுமே சந்தேகமே இல்லை. காசு கொடுத்து கூடுற கூட்டம் இல்லை. அதையும் தாண்டி அவங்க ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா எதிர்க்கட்சியினர். உங்களோட பார்வை? இல்லை, திருவாரூரில் இந்த கேள்வி அவரே கேட்டார். ஆமாம், இந்த கூட்டமெல்லாம் ஓட்டு போடாமா சும்மானு சொல்றாங்களேன்னு கேட்டார ஆரவாரம் செய்தார்கள். அந்த மக்கள் அவருக்கு தான் வாக்களிப்பாங்க. அவருக்கு வருகிற இந்த கூட்டம் அவருக்கு தான் வாக்களிக்கும். இதுல திமுகவுக்கு ஒன்றும் சேதாரம் வராது. ஆனா திமுகவுக்கு சவால் இருக்கு. இதுல சேதாரமாவது காடுகளில் அலைகிற சீமா. இதுல சேதாரமும் ஆவதும் ஆதாரமே அடிய போவதும் அண்ணா திமுகவுக்கு. திமுகவுக்கு இதனால ஒன்றும் இல்லை. திமுக ஓட்டை பிரிக்க மாட்டாரா விஜய்? திமுக ஓட்டை பிரிக்க முடியாது. என்ன காரணம்? என்னன்னா திமுகவினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன், அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அண்ணன் ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிற பொழுது அவர் ஆற்றி இருக்கிற பணிகள், செய்திருக்கிற சாதனைகள், தொடர்ந்து அந்த கண்காணிப்பில் திமுக அப்படியே தன்னை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நான் முன்னாடியே கேட்டது மாதிரி வந்து வட சென்னையில் அவர் கூட்டம் போட வேண்டியது, ஏன் 30 விழா நடந்த கரூரை மாற்றுறாரு? என்ன ரீசன் நினைக்கிறீங்க? இல்லை, செந்தில் பாலாஜி திமுகவில் மேற்கு மண்டலங்களில் இன்னைக்கு ஒரு செல்வாக்கு பெற்ற தலைவர். கண்டிப்பாக அவருக்கு எல்லா அதிகாரத்தையும் அண்ணன் ஸ்டாலின் அவருக்கு வழங்கி இருக்கிறார். அதுமாதிரி அன்னைக்கு கரூரில் கோடாங்கிப்பட்டியில் கூடிய பெரிய கூட்டம் ஒரு பெரிய மலைப்பை ஆச்சரித்தான் தந்ததுங்கிறது உண்மை. அதை எதிர்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சராக ஆசைப்படுகிற தம்பி விஜய் அதற்காகத்தான் கரூர் போகிறாரா என்று கேட்டால் அப்படியும் வாய்ப்பு இருக்கிறது. அவர் செந்தில் பாலாஜி மேலே என்ன விமர்சனம் வைப்பார்னு எனக்கு சொல்ல முடியாது. வைக்கலாம், வைத்தாலும் அதை செந்தில் பாலாஜி எதிர்கொள்வார். செந்தில் பாலாஜி ரொம்ப ஆற்றலான ஒன்று நினச்சிக்கிடுங்க. ஒரு நாள் காலையில் 7 மணிக்கு ஆரம்பிச்சு அன்னைக்கே சாயங்காலம் 5 மணி வரைக்கும் 57 இடத்துல அவருக்காக பேசினவனா ஒரே நாள்ல 57 இடம். விஜய்க்கு நான் சம்பத்தி நினைவூட்டுகிறேன். இப்படி ஒரு ஆளு செந்தில் பாலாஜி. அதனால இது அவர் துணிச்சலா எதிர்கொள்ளும். ஒவ்வொரு மாவட்டத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற லோக்கல் அமைச்சர்களை ஒரு நிர்வாக ரீதியாக ஒரு விமர்சனம் வச்சாரு. திருச்சியில் பார்த்தீங்கன்னா KN நேரு, அன்பில் மகேஷ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரியலூரில் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் மீது விமர்சனம் வச்சாரு. ஆனால் இந்த பக்கம் திருவாரூர் போகும்போது பார்த்தீங்கன்னா TRP ராஜா அவர்களை பர்சனலாக அட்டாக் பண்ணுறாரு. CM ஃபேமிலிக்கு அவர் அடிவருடியாக இருக்காரு, CM ஃபேமிலி சொல்கிற வேலையை தான் அவர் பார்க்குறாரு, தொழில்துறை அமைச்சரா இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் வைக்கிறார் இல்லையா? இது எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்லை, எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் இதுபோல் ஒரு தொழில்துறை அமைச்சரை தமிழ்நாடு இதற்கு முன் பார்த்ததில்லை. இது மாதிரி ஒரு தொழில்துறை அமைச்சரை பார்த்ததில்லை. முதலீட்டை ஈர்ப்பதற்கு முதலமைச்சர் புறப்படுவதற்கு முன்னே எந்த கண்ட்ரி, எந்த நாட்டுக்கு போகிறாரோ இங்கே முன்கூட்டியே போய் விடுகிறார். அவங்க அம்மா இறந்தாங்க, நான் துக்கம் விசாரிக்கிறதுக்கு போனேன். தியாகராய நகர் ராமர் வீதியில் TRP ராஜாவினுடைய மனைவி தான் அங்கே இருந்தாங்க. அண்ணன் TR பாலுன்னு இல்லை. நான் துக்க விசாரிச்சுட்டு தம்பி எங்கேன்னு கேட்டேன். லண்டன்ல இருக்காங்கன்னாங்க. முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து பெற்ற தன் தாய் விடைபெற்று விட்டார் என்ற செய்தி வந்ததற்கு பிறகு விழிநீரை துடைத்து கொண்டு ஆற்ற வேண்டிய கடமை இருக்கிறது என்று துக்கம் விசாரிக்க வருகிறவர்களிடத்துல கூட நேரத்தை பகிர்ந்து கொள்ள முடியாமல் தொழில்துறை அமைச்சர் லண்டனில் முதலீட்டை ஈர்க்கிற முயற்சியில் இறங்கி கொண்டிருக்கிறார்னா தம்பி விஜய் வைத்திருக்கிறது அபாண்டமான குற்றச்சாட்டு, அர்த்தமற்ற குற்றச்சாட்டு. இன்னைக்கு 15,000 கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்த்து வந்திருக்கிறார் முதலமைச்சர் என்றால் அந்த முதலமைச்சருக்கு வானமாக இருந்தவன் தம்பி TRP ராஜா, சிறகாகவும் இருந்தன் TRP ராஜா. ஒரு எக்ஸ்பர்ட், அவர் நல்ல திறமைசாலியான அமைச்சர். அண்ணன் ஸ்டாலின் எள் என்றால் எண்ணெய் கொண்டு வருகிறார், ஸ்டாலின் தேன் என்றால் தித்திப்பு கொண்டு வருகிறார், ஸ்டாலின் மலர் என்றால் மாலை கொண்டு வருகிறார், ஸ்டாலின் வெட்டிவா என்றால் கட்டி வருகிறவன் தம்பி TRP ராஜா. அதனால ஒரு அமைச்சரை விமர்சிக்க வேண்டும் என்கிற உங்கள் அணுகுமுறை சரியானது. ஆனால் அந்த அமைச்சர் மீது என்ன குறை இருக்கிறது துறை ரீதியாகன்னு சொல்லணுமே தவிர அவர் முதலமைச்சர் வீட்டிலே போய் படுத்து கிடக்காருன்னு சொல்றதெல்லாம்
இது ஆரோக்கியமான விமர்சனம் அல்ல. குறிப்பா அதையும் தாண்டி டைரக்டா சிஎம் அவர்களுடைய ஃபேமிலியே வந்து அட்டாக் பண்ற மாதிரி விஜய் வந்து அந்த மீட்டிங்ல பேசியிருந்தாரு. குறிப்பா நீங்க வெளிநாடு போறது வந்து முதலீடுகளை ஈர்க்கவா இல்லைன்னா அங்க வந்து கொள்ளையடித்த பணத்தை முதலீடு பண்ணவா அப்படிங்கிற கேள்வியை ஏற்கனவே அண்ணாமலை அவர்களும் கேட்டிருந்தாரு. ஆனா இந்த அளவுக்கு அது சீரியஸான ஒரு டிஸ்கஷன் ஆகல. ஆனா விஜய் கேட்டதுக்கு அப்புறமா அது பரவாயில்ல மக்களை போய் சேருது அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது இல்லையா? இதுதான் விஜய் போய் சொல்றது மக்களுக்கு போய் சேருது. அதனால் நான் என்ன சொல்றத கவுண்டர் பண்ணணும். திமுக முதலமைச்சர் லண்டன் போனதை ஜெர்மனி போனது விமர்சிக்கிறார்ல. முதலமைச்சர் லண்டன்ல கார்ல் நினைவிடத்திற்கு போகிறார். முதலமைச்சர் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியாருக்கு படத்தை திறந்து வைக்கிறார். உலகத்தினுடைய மிகப்பெரிய பல்கலைக்கழகம் ஆக்ஸ்போர்டு. இது திமுக என்ன செய்யணும்னா உடனே இதை கவுண்டர் பண்ணணும். முதலமைச்சர் இதைத்தான் செய்துட்டு வந்திருக்காரு, இப்படி மலிவான பிரச்சாரத்தை செய்யக்கூடாது. அந்த இடத்திலே கூட்டம் போட்டு பேசணும். பேசுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். திமுகவை நியாயப்படுத்துவதற்கல்ல, நியாயமாகத்தான் திமுக நடந்து கொள்கிறது என்பதை நிலைநிறுத்த நான் தயாரா இருக்கேன். அதனால தம்பி விஜய் விமர்சனங்களை வைக்கிற பொழுது தரவுகளோடு வைத்தால்தான் உங்களுடைய விமர்சனத்துல நேர்மை இருக்குன்னு மக்கள் நம்புவார்கள். இது வந்து உடனடியாக இதுக்கு ஒரு தீர்வு உனக்கு கிடைக்கும்னு நீங்க நம்பிடக்கூடாது. ஏன்னா உங்களை விட பெரிய நடிகர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தொடங்கி படாத பாடுபட்டுட்டாங்க. ஆனா அந்த நடிகர்களுக்கும் இப்போ விஜய் கட்சி தொடங்கிறதுக்கு என்ன வேறுபாடா நீங்க பாக்குறீங்க? இல்ல, விஜய்க்கு கட்சியில என்னன்னா என்னை ஆச்சரியப்பட வைத்தது அந்த வாலிபர்கள் கூட்டம். இது வேற நடிகர்களுக்கு வந்தது மாதிரி எனக்கு தெரியல. எதையும் செய்ய தயாராக இருக்கிறவன் மாதிரி விஜய் எட்ட சொன்னா இமயத்தை எட்டுறது மாதிரி துள்ளி குதிக்கிற ஒரு ஆர்வம் மிகுந்த ஒரு ஈர்ப்புள்ள தம்பிமார்கள் அவருக்கு பின்னால தேனிடையில தேனீக்கள் திரண்டிருக்காங்க. அவங்களுக்கு அரசியல் பயிற்சி கொடுத்து அவர்களை ஆற்றுப்படுத்தி அவங்களை சரியான திசைக்கு கொண்டு செல்ல வேண்டிய கடமை தம்பி விஜய்க்கு இருக்கிறது. செய்வாரா என்று நான் எதிர்பார்க்கிறேன். அரசியல் படுத்த விஜய் விரும்புறாரா இல்லைன்னா முயற்சி பண்றாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? இல்லை, எனக்கு என்னன்னா வெளிநாட்டில் இருக்கான் மகன், அவன் அங்கே இருந்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்றான். விஜய் நாகப்பட்டினம் வர்றாரு, அவர் பேசுறது அவர் வர்றது எல்லாம் எனக்கு வீடியோவில் பார்க்கணும், நீ கூட்டத்துக்கு போ அம்மா, போய் இந்த அங்கிருந்து நீ வீடியோவை ஆன் பண்ணி எனக்கு அனுப்பிட்டே இது அப்படின்னு ஒரு தம்பி சொல்கிறான். அந்த அம்மா அந்த ஆர்வத்தில் போயிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு 4 பெண் சங்கிலியே பறிச்சிட்டாங்க இன்னைக்கு. அப்போ இது அவங்க ஆர்வம். ஒன்று, சங்கிலி திருடர்கள் அங்கே இருக்காங்கன்னா இது விஜய்க்கு நல்லதா கெட்டதான்னு அவர் தான் சொல்லணும். வட இந்தியரை பிடிச்சிட்டாங்க இல்லையா? பிடிச்சிட்டாங்க. அதனால அந்த அவ்வளவு ஆர்வம் வெளிநாட்டில் இருக்கிற தம்பிக்கு இந்த ஆர்வம் இருக்கிறது. அந்த ஆர்வம் வந்து குறைத்து மதிப்பிட முடியாது. ஏன்னா நான் மதிமுகவில் இருந்தவன். அண்ணன் வைகோ தலைமையேற்று நான் 19 வருஷ காலம் என்னை மறந்து உயிரை கொடுக்கிற உணர்வோடு உழைத்தவனா. நான் இப்போ திருப்பத்தூர் போனேன்னா, காரைக்குடி போனேன்னா என் பேச்சை பதிவு பண்ணி எனக்கு அனுப்புங்கன்னு சிங்கப்பூரில் இருக்கிற தம்பிப்பட்டி லோகநாதங்கிற தம்பி, உலகநாதங்கிற தம்பி அந்த அந்த கூட்டம் நடத்துகிற தம்பிக்கு ரூபா அனுப்பி கொடுப்பான். எதுக்கு? வீடியோ எடுக்கிறதுக்கு. இவன் எடுத்து உடனே அனுப்பிடுவான். அதனால எல்லா கட்சியிலும் இப்படிப்பட்ட கேரக்டர் நீங்க பார்க்கணும். அவங்களாம் உறுதியாக விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க, குடும்பத்தையும் விஜய்க்கு ஓட்டு போட வச்சிருவாங்க. இல்லை, அதுதான் அதில் ஒரு இது இருக்கு. அவருக்கு யார் இதை சொல்லி கொடுத்தாங்க? சிறாரணின்னு ஒன்று வச்சிருக்காரு. ஒரு சிறாரை கூட்டிட்டு சிறார் வாராரு, தோளில் வச்சிருக்காரு தகப்பனாரு. நெருங்கி விஜய்க்கு கிட்ட வந்துட்டாரு. அந்த தம்பி அந்த சிறுவன் 5ஆம் வகுப்பு கூட இருக்காது, 2 1ஆம் வகுப்பு இப்படி தான் இருக்கும். அவருக்கு வண்ணத்தில் உள்ள அந்த ஒரு டர்க்கியை தூக்கி உள்ளுக்கு போடுறான். ஒரு பெரிய மாலையை தூக்கி அவன் கழுத்துல விஜய் போடுறாரு. இதெல்லாம் தமிழ்நாட்டில் இப்போ தான் பார்க்குறான். மாலை போடுவது, மரியாதை செலுத்துவது, கூட்டம் கூடுவது, கோஷம் போடுவது, ஆரவாரிப்பது, அதெல்லாம் இயல்பு தான். ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் இது புதுசு. இப்போதைக்கு விஜய் தான் சாத்தியப்படுத்தி சாத்தியப்படுத்தி கிட்டத்தட்ட அவருடைய பிரச்சாரங்களை பார்த்துருப்பீங்க, அவருடைய மாநாடு பேச்சுகளை பார்த்துருப்பீங்க.
உங்களுக்கு குறைகளா படுறது என்னதுயா நல்ல விதமா இதை வந்து அவர் மாத்திக்கணும் அப்படின்னா? இதை மாத்திக்கிடணும்னு விஜய்க்கு நான் ஆலோசனை சொல்ற இடத்துல நான் இல்லை. ஓகே, உங்களோட அரசியல் அனுபவத்தில். ஆனா ஒரு பொதுக்குழுவில் நினைக்கிறேன் பேசும் பொழுது மென்மே கம் அண்ட் மென்மே கோ பட் ஐ காட் ஃபார் எவர் அப்படின்னு எழுதுனது லார்டு டென்னிஸ்ங்கிற கவிஞன். வேற ஒரு ஆளுக்கு பேரை சொல்றாரு. ஒரு அறிவார்ந்த தளத்தில் இயங்குவதற்கு அவரால் முடியலையான்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி பேசுகிற பேச்சுல ஒரு கருத்தை உறுதியாக சொல்வதற்கு அவர் யோசிக்கிறார். அந்த பக்கமும் பேசணும்னு நினைக்கிறாரு, அந்த பக்கமும் ஒரு இல்ல ஸ்ட்ராங்கா பேச மாட்டாரு. அரசியல் எதிரின்னு திமுகவை காயப்படுத்துறாரு, ஆனா பிஜேபியை விட்டுறாரு. கொள்கை எதிரியா? ஆமா, கொள்கை எதிரியை விட்டுறாரு. கொள்கை எதிரியை பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்கு. தேவையில்லை நினைக்கிறாரு நம்மளுடைய திமுக தான். திமுக அது நியாயம்தான். தமிழ்நாடு அரசியல் தமிழ்நாட்டுல தான் தேர்தல் வரப்போகுது. ஆனா கொள்கை எதிரி அல்லவா விமர்சிக்கப்பட வேண்டும். விமர்சனத்திற்கு ஆளாக்க வேண்டியது கொள்கை அரசியல் தானே. நான் பாருங்க, இப்போ கனடா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா 3 பேரும் இன்னைக்கு அங்கீகரிச்சுட்டாங்க எதை பலஸ்தீனத்தை. நான் ஒரு ட்விட்டர் கூட போட்டேன். 102 அணிசாரா நாடுகளுக்கு தலைமை வகித்த இந்தியா, இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை 10 நாளில் சந்தித்து பகை முடித்த இந்தியா, ஒரு அகில உலகத்தினுடைய கவனத்தை ஒரு காலத்தில் கென்னடியின் காலத்தில் ஈர்த்த இந்தியா உடனடியாக பாலஸ்தீனத்தை அங்கீகரித்து பாலஸ்தீன மக்களுக்கு உதவணும் அப்படின்னு நானே ஒரு ட்விட்டர் போட்டேன். இந்த பிரச்சனையில மோடி தோற்று போனார். மோடியினுடைய ராஜதந்திரம் முடமாகி போய்விட்டது. இதை அவர் சொல்ல மாட்டேங்கிறார். திமுக தரப்புல இருந்து என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா பாஜக தான் விஜய் இயக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த சந்தேகம் உங்களுக்கு இருக்கா? இல்லைன்னா ஒரே நேரத்துல எதுக்கு திமுகவே அட்டாக் பண்ணணும், பாஜகவே அட்டாக் பண்ணணும், எல்லா பக்கமும் இருந்து நமக்கு எதிர்வினை வரும், இல்ல அதனால அட்டாக் பண்ண முடியாது. அதாவது ஒரு 65 லட்சம் ஓட்டை பீகார்ல காணல. ராகுல் காந்தி யாத்திரை நடத்திட்டு இருக்காரு. இந்த ஆபத்து தமிழ்நாட்டுக்கு வராது என்பதற்கு என்ன உத்தரவாதம்னா கேட்கலாம்ல. பட்டும் படாம பேசிட்டு போறாரு, ஸ்ட்ராங்கா பேசல. ஆமா ஆமா, இதை அவரு பேசி ஆகணும். ஏன்னா ஓட்டு எனக்கு இருக்கான்னு எனக்கு இனிமேல் தான் போய் நான் தேட வேண்டியிருக்கு. அப்படி ஒரு சூழலுக்கு ஒரு சுதந்திரமாக இயங்குகிற அதிகாரமுள்ள தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய ஏவல் நாயாக பயன்படுத்துகிற அநியாயத்தை இன்றைக்கு இருக்கிற பிஜேபி அரசு செய்து கொண்டிருக்கு. இன்னைக்கு முதலமைச்சர் அண்ணன் கேட்கிறார், என்ன கேட்கிறாரு? ஜிஎஸ்டில வரியை குறைச்சிட்டீங்க, நீங்க தானே இருந்தீங்க, இதை ஏன் 8 வருஷத்துக்கு முன்னாடி செய்யலைன்னு கேட்கிறாரு. யார் கேட்கிறா? முதலமைச்சர் கேட்கிறாரு. இதை தம்பி விஜய் கேட்டிருக்கணும்ல. அதனால உங்களுடைய விமர்சனத்துல ஒரு பாரபட்சம் இருக்கிறது என்று யாராவது சொன்னால் அந்த சொன்னதில் நியாயம் இருக்கிறது என்றே நான் கருதுகிறேன். நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? ஸ்ட்ராங்கா நினைக்கிறீங்களான்னு கேட்கிறேன். பாஜக தான் இயக்குறாங்க விஜய். ஏன்னா ஒரு சந்தேகம், அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்தது, அதை அவர் ஏற்றுக்கொண்டது, சந்தேகிக்க வைக்கிறது. தம்பராட்டி தமிழிசை நீ திமுக மேல மட்டும்தான் விமர்சனம் வைக்கணும் அப்படின்னு ஆர்டர் போட்டது மாதிரி பேசுறாங்க. அது அப்படி சந்தேகப்பட வைக்கிறது. இதுக்கு நாஞ்சில் சம்பத்து பதில் சொல்ல முடியாது, விஜய் தான் பதில் சொல்லணும். ரொம்ப நன்றி. சமகால அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள்ல உங்களோட அனுபவங்களோட எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.